ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த கொஷின் வந்து என்ன அப்படின்னா, நிறையா பேர் கேட்குற கொஷின். ஸோ ஒரு குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கோ இல்லை குரூப் 4 கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும், இல்லை எத்தனை நாளைக்கு படிக்கணும், எத்தனை மாதம் படிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, தேர் இஸ் நோ மேஜிக் நம்பர்ஸ். ஸோ ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் படிக்கணும், இவ்வளோ நாள் படிக்கணும், இத்தனை மாதம் படிக்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தவங்களை பொறுத்தும் வேறுபடக்கூடியது தான். பட் என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால் அதை டிசைட் பண்ணோம். ஸோ ஒரு ஆவரேஜாக ஒரு ஆளுக்கு இவ்வளோ நேரத்துலேருந்து இவ்வளோ நேரம் முடிக்கும் படிக்கலாம், இத்தனை மாதத்துலேருந்து இத்தனை மாதம் முடிக்கும் படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் மட்டும் இந்த இடத்துல பேசுவோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னென்னா எஃபெக்டிவ்னஸ் தான். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு எஃபெக்டிவாக படிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்கிறோம், எத்தனை நாள் எத்தனை மாதம் படிக்கிறோங்கிறது டிசைட் ஆகும். ஸோ இப்போ 5 மணி நேரம் நல்லா படிக்கிறதுக்கும் 10 மணி நேரம் சும்மா புக்கை வச்சு லைட்டாக வாசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அது கரெக்டு தானே. 5 மணி நேரம் சின்சியராக டெடிக்கேட்டடாக ஃபோக்கஸ்டாக படிக்கிறதுக்கும் 10 மணி நேரம் சும்மா புக்கை வச்சு அதை சும்மா லைட்டாக அப்படியே பேசிவாக சும்மா வாசிக்கிறது, பேசிவ் ரீடிங்னு சொல்லுவாங்களே. ஸோ சும்மா அதில் என்னென்னே புரிஞ்சுக்காமல் சும்மா ஜஸ்ட்டு வாசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ 5 மணி நேரம் படித்தாலும் நல்லா படிக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு 6 to 7 மணி நேரம் கண்டிப்பாக படித்தாகணும். ஏன்னா ஒரு 1 இயர்க்குள்ளே ஒரு 10 monthsக்குள்ளே கிளியர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 6 to 7 மணி நேரம் சின்சியராக டெடிக்கேட்டடாக படிக்கணும். ஸோ அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் ஸோ இதுதான். ஸோ இன்டைரக்ட் பதில் தான். ஸோ இந்த 6 to 7 மணி நேரம் நீங்கள் என்னென்ன ஃபேக்டர்ஸ் மற்ற ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. ஸோ இந்த 6 to 7 மணி நேரம் நீங்கள் சின்சியராக படிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், அண்ட் ஆவரேஜ் 6 to 7 hours, முடிஞ்ச அளவுக்கு 7 hours படிக்க எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், கோர் யூனிட்ஸ். ஸோ கோர் யூனிட்ஸ் ஏற்கனவே என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பல இதில் டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறோம் அப்படிங்கிறதான். ஸோ இந்த இடத்துல நம்ம இன்டெரக்டாக என்ன மீன் பண்ணுறோம், ஸோ எந்த யூனிட்டுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் நம்ம எவ்வளவு நேரம் எத்தனை நாள் படிக்கிறோம் அப்படின்னா, இத்தனை நாள் இவ்வளோ நேரம் நான் இந்தந்த கண்டென்ட்டை படிச்சிருக்கேன் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய படித்த படிப்பு எல்லாமே மார்க்காக கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ அப்போ கோர் யூனிட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே ஒரு 6 to 8 months, ஸோ ஒரு 6 to 8 மாதம் கண்டிப்பாக எடுக்கும். ஸோ 6 மாதத்துக்கு கீழே படித்து கிளியர் பண்ணேன் அப்படிங்கிறவங்க இருக்காங்க, ஓகே. பட் அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஸோ அப்படிலாம் படிக்கணுன்னா நிறையா எஃபர்ட் போடணும். ஏன்னா ஒரு 6 to 8 மாதம் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் படிக்கிறத நம்ம ஒரு 5 மாதத்துலேயே 4 மாதத்துலேயே படிக்கணும் அப்படின்னா அதற்கான எஃபர்ட் இன்னுமே அதிகம்தான். ஸோ பேசிக்காக குறைஞ்சது ஒரு 6 to 8 months அது கண்டிப்பாக மினிமம். ஸோ இது வந்து மினிமம் இந்த டைம் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஸோ இதற்கு குறைஞ்சு அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, பிவைக்யூ. நீங்கள் எவ்வளோ தூரம் பிவைக்யூ பார்க்குறீங்க அப்படிங்கிறதும், நான் இவ்வளோ நேரம் தான் படிச்சிருக்கேன், ஒரு 8 மாதம் தான் படிச்சிருக்கேன், டெய்லி ஒரு 8 மணி நேரம் தான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுல அதில் நீங்கள் எவ்வளோ நேரம் பிவைக்யூ பார்த்தீங்க அப்படிங்கிறதுமே உங்களுடைய மார்க்கை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர் தான். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு முன்னாடியாவது, பிஃபோர் எக்ஸாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியாவது படிக்க வேண்டியதெல்லாம் படித்து முடிச்சுட்டு ஃபுல் ரிவிஷனுக்கு போயிடணும். ஸோ அந்த ஒரு மாதம் நிறையா புதுசாக படிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். புதுசாக படிக்கலாம் ஓகே, பட் நிறைய விஷயத்த புதுசாக படிக்கக்கூடாது. ரிவிஷனுக்கு தான் நம்ம மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த ஒரு மாதம் நான் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னா அதில் 6 மணி நேரம் to 6.5 மணி நேரம் முடிக்கும் கூட ரிவிஷனுக்கு தாராளமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மீதி இருக்கக்கூடிய 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் மட்டும்தான் புதுசாக விஷயத்தை படிக்கணும். ஸோ அதுலேயுமே மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுவுமே முக்கியமான ஃபேக்டர் தான். ஸோ அப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும். அடுத்த விஷயம் டெஸ்ட்டு. ஸோ அப்போ ஒரு 8 மாதம் படிக்கிறோம், டெய்லி 8 மணி நேரம் படிக்கிறோம் அப்படிங்கிறப்ப எவ்வளவு டெஸ்ட்டு போட்டு பார்த்துருக்கோம். ஸோ டெஸ்ட் அப்படிங்கிறப்ப மேக்ஸ் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இதுக்குள்ளே அடங்கிடும். இப்போ மேக்ஸ் எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், மற்றது எவ்வளோ டெஸ்ட் எழுதியிருக்கோம் அப்படிங்கிறதும் இதில் வந்து அடங்கக்கூடியதான். ஸோ டெஸ்ட்டு எப்படி எழுதணும், எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் பல வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அடுத்த விஷயம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம், கன்சிஸ்டன்சி. ஸோ படிக்கணும். ஸோ 8 மாதம் 8 மணி நேரம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். ஏற்கனவே நம்ம இதுக்கே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், கன்சிஸ்டன்சி ஓவர் மோட்டிவேஷன். ஸோ அப்போ மோட்டிவேட்டடாக ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிச்சுட்டு அடுத்த 4 நாள் 5 நாள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட படிக்காமல் இருக்கிறதுக்கு டெய்லி 6 மணி நேரம் படிக்கிறது எவ்வளவோ பெஸ்ட்டு. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ கன்சிஸ்டன்சிக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது. அடுத்த விஷயம் ரிவிஷன். ஸோ நம்ம எப்பயுமே சொல்கிறக்கூடிய விஷயம் தான். ரிவிஷனுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் டைம்
டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் படித்த விஷயத்தை தப்பே பண்ண மாட்டீங்க. படித்த விஷயத்தில் எவ்வளவு இன்டைரக்டாக கேட்டாலும், எவ்வளோ கான்செப்சுவலாக கேட்டாலும், எப்படி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக அந்த கொஷினை ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ அப்போ ரிவிஷனுக்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுங்க. ஸோ அடுத்த விஷயம் மேக்ஸ். ஸோ மேக்ஸ் தான் எல்லாருக்குமே கேம் சேஞ்சராக இருக்கக்கூடியது. ஒன்று, இதில் டைம் இருக்காது. ஸோ அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் அது ஒரு முக்கியமான விஷயம். கரெக்டாக அப்போ மேக்ஸை பார்க்குறப்பே டைமுங்கிறது மெயினான ஃபேக்டராக வருது. டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ படிக்கிறப்பையும் சரி, அங்கே அந்த 3 மணி நேரம், ஸோ எக்ஸாமில் அந்த 3 மணி நேரம் நீங்கள் எப்படி அந்த இருக்கக்கூடிய அந்த 3 மணி நேரத்துக்கு அந்த கொஷின் பேப்பரை நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய டைம் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப 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 முக்கியம். ஸோ மேக்ஸை பொறுத்த முடிக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் தான். ஸோ நிறையா பேருக்கு கேம் சேஞ்சராக அந்த மொத்த இதையுமே மாற்றி விடக்கூடியது என்ன அப்படின்னா, தமிழ்லையும் ஜிஎஸ்லையும் இல்லை ஜென்ரல் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்ன்றது ஜென்ரல் இங்கிலீஷ்லையும் ஜிஎஸ்லையும் சேர்த்து 175 கொஷினுக்கு 135 140 முடிக்கும் போட்டவங்களாம் இருக்காங்க. பட் மேக்ஸில் கொஞ்சம் சரிக்கிறோம், அதனால் அவங்களால கட் ஆஃப் கிளியர் பண்ணி உள்ளே போக முடியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுமே இருக்குது. ஸோ அப்போ மேக்ஸு நிறையா பேருக்கு வந்து ஒரு கேம் சேஞ்ச் பண்ண அப்படியே அவங்க இதையே மாற்றி விடக்கூடியதாக இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, மேக்ஸ் வந்து ஒரு 10 to 15 கொஷின் கடைசி 20 கொஷின் 25 கொஷினில் வச்சு விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின் பேப்பர்ஸ் ஒரு நிறையா தடவை அமைஞ்சிருக்கு. இப்போ கடைசி 20 கொஷினுங்கிறப்போ உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப இதாக பண்ணுவீங்க. அப்போ அந்த 10 கொஷினுக்கு மட்டும் மேக்ஸ் கொஷினுக்கு அதிக டைம் எடுத்துக்கிறோம். கடைசி 20 கொஷினுக்கு மொத்தத்துக்கே 15 நிமிஷம் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அதில் 10 மேக்ஸ் கொஷின் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த கடைசி 20 கொஷினில் நிறையா கொஷின் தெரிஞ்ச கொஷினே தப்பு பண்ணிடுவாங்க. மேக்ஸ் வந்து கரெக்டாக போட முடியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இதாகும். ஸோ அப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டும் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஸோ அந்த 3 மணி நேரம் எப்படி பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு வருஷம் 2 பேர் படிக்கிறாங்க, டெய்லியும் ஒரு 8 மணி நேரம் 2 பேருமே படிக்கிறாங்க. ஒரே மாதிரி தான் ரிவிஷன் பண்ணுறாங்க, ஒரே மாதிரி தான் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறாங்க. ஸோ ஒரே மாதிரி தான் பிஒய்க்கு பார்க்குறாங்க, எல்லாமே ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இவரை காட்டியும் இவர் நல்லா தான் படித்தார், நல்லா தான் டெஸ்ட்டு போட்டு பார்த்தாரு, டெஸ்ட்லாம் இவர் தான் அதிகமாக மார்க் வாங்கினார், எல்லாமே இவர் பெஸ்ட்டாக தான் பண்ணுறாரு. 2 பேரும் ஒரே மாதிரி பண்ணாலுமே இவரை காட்டியும் இவர் பெஸ்ட்டாக தான் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் அந்த 3 மணி நேரம் மட்டும்தான் இவங்க 2 பேருக்குள்ள என்ன மார்க் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது டிசைட் ஆகும். இவருக்கு மொதல் 10 கொஷினில் 9 கொஷின் தெரிஞ்சிருக்காது. இவர் டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த இதில் அடுத்து வர கொஷினையும் இவர் வந்து தப்பு பண்ணிடுவார். பட் இவர் அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி அடுத்து வர்ற கொஷின் எல்லாம் சூப்பராக ஆன்சர் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக இவரை காட்டியும் இவர் தானே நல்ல மார்க் எடுப்பார். ஸோ அப்போ அங்கே எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதும் இருக்குது. அதே நேரத்தில் அங்கே எப்படி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸும் சரி, டிப்ரெஷன், ஸோ படிக்கிறப்பையும் சரி, 2 விஷயமே. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ப்ரெஷர், ஸோ எல்லா விஷயங்களையுமே நீங்கள் படிக்கிறப்பையும் சரி, எக்ஸாம்லேயும் சரி எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு சில நேரம்லாம் தொடர்ந்து 5 கொஷின், ஸோ இப்படி பேப்பர் இருக்குது. ஸோ இதுதான் இப்போ இங்கே 3 கொஷின், இங்கே 3 கொஷின் கேட்குறாங்க. இந்த 6 கொஷினுமே தெரியாமல் இருக்கும். இந்த மொத்த பேப்பரை திறந்து வச்சதில் 6மே தெரியாது. 2 பேஜில் 6 கொஷின் இருக்குது, 6மே தெரியாமல் இருக்கும். பட் இந்த 6மே தெரியாத கொஷின் இருந்தாலுமே ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணி அதில் அவங்க எப்படி ஆன்சர் பண்ணணும், எப்படி எலிமினேஷன் மெத்தட் மூலிமா ஆன்சர் பண்ணலாமா, ஏதாவது ஒரு விஷயத்தை ரிலேட் பண்ணி இதில் ஏதாவது ஆன்சர் கண்டுபிடிக்க சான்ஸ் இருக்குது அப்படியெல்லாம் யோசிச்சு இந்த 6 நிமிஷத்துக்கு ரொம்ப டைம் எடுத்துடக்கூடாது. அதே நேரத்தில் அந்த 4 கொஷினுமே எனக்கு தெரியல, அதில் ஒரு 3ஆவது கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ரொம்ப டைமும் எடுத்துக்கூடாது. ஸோ எல்லா விஷயத்தையுமே யோசித்து அங்கே எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்தடுத்த கொஷினில் எப்படி அவங்க பண்ண போகிறாங்கங்கிறதும் அமையுது. இந்த 6 கொஷினில் எத்தனை கொஷின் கரெக்டாக பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் அமையுது. ஸோ அப்போ இதெல்லாம் தான் நம்ம அங்கே எக்ஸாம் ஹாலில் கொண்டு போய் நம்ம பார்க்க வேண்டியது. அதே மாதிரி ஃபிசிக்கல் ஹெல்த்தை பற்றி பேசுகிறப்ப மென்டல் ஹெல்த்தும் இருக்குது. ஸோ அது மென்டல் ஹெல்த்தை பற்றி பேசுகிறப்ப ஃபிசிக்கல் ஹெல்த்தும் இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கிறப்பையுமே ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணி தான் படிக்கணும். ஸோ நம்ம படிக்கிற காலமே 6 மாதமோ 10 மாதமோ 8 மாதமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிக்கிறேன், 14 மணி நேரம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா ஒரு சின்ன உடம்பு சரியில்லைனா கூட அப்படியே 3 நாள் 4 நாள் புக்கே தொட முடியாத அளவுக்குலாம் போயிடும். ஸோ அப்போ அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ எப்படி நம்ம படிக்கிறோம், எவ்வளோ நேரம் படிக்கிறோங்கிறத தாண்டி இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ். ஸோ
ஜென்ரல் தமிழும் ஒரு தடவை கஷ்டமாக கேட்டிருக்காங்க, ஜென்ரல் இங்கிலீஷும் ஒரு தடவை கஷ்டமாக கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்ம எந்த சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து வந்து நம்ம டைம் டியூரேஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அங்கே நம்ம போய் எப்படி எழுத போகிறோம், நமக்கு கொஷின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற ஃபேக்டர்ஸ்லாம் தான் அங்கே இருக்குது. ஸோ அதனால் இதுவுமே ஒரு முக்கியமான ஃபேக்டர் தான். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு தமிழோ இங்கிலீஷோ நீங்கள் என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை எவ்வளோ தூரம் படிச்சுட்டு போயிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம். ஸோ எப்படி மேக்ஸ் பெரிய ரோல் ப்ளே பண்ணுதோ அதே மாதிரி தான் இதுவும். ஏன்னா 100 கொஷின். ஸோ அப்போ 100 கொஷின் அப்படிங்கிறப்ப அதுவுமே பெரிய ரோல் தான் ப்ளே பண்ணோம். தொடர்ந்து 10 கொஷின்லாம் தெரியாத கொஷின் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் ஏற்கனவே கேட்டுட்டாங்க. பட் அந்த மாதிரி வந்தாலும் அங்கே எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் தான் இருக்குது. ஸோ அப்போ ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ், ஸோ லாங்குவேஜுக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆரம்பத்துலேருந்தே படிக்கணும். ஸோ இதெல்லாம் தான். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் டு 8 மணி நேரம் படிக்கிறோம். ஒரு 10 மாதம் இல்லை ஒரு வருஷத்துக்கு இதே மாதிரி ஃபாலோ பண்ணாலும் கூட இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் மனசில் வச்சு நீங்கள் படிக்கிறப்ப தான் நீங்கள் அந்த ஒரு 6 மணி நேரம் டு 8 மணி நேரம் ஒரு வருஷம் படித்தாலும் நீங்கள் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறது இந்த ஃபேக்டர்ஸ்லாம் தான் டிசைட் பண்ண போகுது. ஸோ இதுதான். ஸோ அப்போ வந்து இவ்வளோ நேரம் தான் படிக்கணும், இத்தனை நாள் தான் படிக்கணும், இத்தனை மாதம் தான் படிக்கணும், ஸோ அப்படிலாம் ஒன்றும் இது இல்லை. ஸோ எப்படி படிக்கணும் அவ்வளோதான். ஸோ எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் எக்ஸாம் கிளியர் ஆகும். ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.